என்ன சொன்ன? 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? எண்ணி 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? வந்துருச்சு ப்ரோ. அன்று ஒரு ஈரோட்டு கிழவர் வந்தார். தமிழ்நாட்டின் திசை மாறியது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்று இதே கொங்கு மண்டலத்திற்கு மக்கள் கடலில் நீந்தி நீந்தி இதோ உங்கள் முன்னால் பேசுவதற்காக நல்லா இருக்க உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை, டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. வெற்றி தலைவர் வருகிறார். யாரோ வராங்க. அவன் தலைவனா நீ தலைவனா? ஆமா. இப்ப இவன் என்ன பண்றான் பாரு. என்ன டீலி? நான் பாருங்க பாருங்க தலைவரே. கோவைனாலும் கொங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை. ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே ஓட்டு சம்பந்தப்பட்டதா தானே இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கரெக்டா கண்டுபிடிச்சாயா? பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாதா? மக்கள் கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம், மெயினா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை. நல்லா இருக்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம். இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை. அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே லெவல் ஏஜென்ட்ஸ் ஆன நீங்க தான். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெபாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, என்னடா சொல்ற? லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு. போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. களம் ரெடியா இருக்கு. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.